எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவே போதும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதற்கு. உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளும், அது பண பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், மன ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், ஜோதிட ரீதியான பிரச்சனை தோஷங்கள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த பதிவு கட்டாயமாக அமையும். பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள், சரிங்களா? அதாவது மாந்திரீகம் அப்படிங்கிற சாஸ்திரமாகப்பட்டது எதை மிக முக்கியமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தா, மனிதன் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு மலையளவு துன்பத்தை அனுதினமும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். கொஞ்சோண்டு சந்தோஷத்துக்கு எண்ணற்ற துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. அந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாந்திரீகம் எனும் உன்னத கலையை உருவாக்குறாங்க. இந்த மாந்திரீகத்தில் அப்படி என்னங்க சார் இருக்குது அப்படின்னா, மந்திரம், யந்திரம், மூலிகை, தாந்திரீகம் அப்படிங்கிற 4 விஷயங்களை பிரிவுகளாக கொண்டு இருப்பது இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு கலை. இதில் மந்திரம் அப்படிங்கிறது ஓசைகளை நாம் வைத்து, இப்போ நீங்கள் ஓம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உருவாகிற அந்த அதிர்வுகளுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் நமசிவய அப்படின்னு சொன்னால் அந்த நமசிவயங்கிற அந்த அதிர்வுகளிலிருந்து வெளிப்படும் சப்தத்திற்கு ஒரு பலன் இருக்குது. இப்படி ஒளியினுடைய அதிர்வுகளை வைத்து மனிதனினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தான் மந்திரம் அப்படிங்கிற மாந்திரீகத்தின் ஒரு பிரிவு. அடுத்தது யந்திரம். யந்திரம்னா உங்களுக்கு தெரியும், தகடுகளில் சக்கரங்களை, அதாவது கோடுகள் இருக்கு இல்லையா, அதை பின்னப்படுத்தி சக்கரங்களை உருவாக்கி அந்த சக்கரங்களின் மூலமாக நாம் மந்திரங்களை உருவேற்றி அதை நாம் பயன்படுத்துகிறச்ச, உடலில் அணியறச்ச, வீடுகளில் வைக்கிறச்ச, தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கிறச்ச அதற்கான பலன்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு லக்ஷ்மி யந்திரம் வச்சிங்கன்னா செல்வ செழிப்பு வரும். அதே மாதிரி தன்வந்திரி பகவானுடைய யந்திரத்தை வச்சா உடல் சுகம் கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வங்களினுடைய யந்திரங்களை நாம் வரைந்து மந்திரங்களை உருவேற்றி நாம் வைக்கிறச்ச அதற்கான பலன் கிடைக்கும். இது யந்திரம். மூலிகை உங்களுக்கு தெரியும், அஷ்டகர்மங்கள் 8க்கும் நிறைய மூலிகைகள் சொல்லப்படுது. தனவஷ்ய மூலிகை, ராஜவஷ்ய மூலிகை, ஆக்ருஷ்ண மூலிகை, தம்பன மூலிகை, பேதன மூலிகை, மோகன மூலிகை, உச்சாடன மூலிகை, மாரண மூலிகை, வித்வேஷன மூலிகை அப்படின்னுட்டு காரியங்களுக்கும் நிறைய மூலிகை இருக்குது. இப்போ வஷ்யம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலிகை மட்டும் வராது, எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த மூலிகைகளை பயன்படுத்துறச்ச அந்த காரியம் சித்திக்கும். அது மூலிகைங்கிற ஒரு பிரிவு. இதில் இறுதியான ஒரு பிரிவு தான் இந்த தாந்திரீகம் அப்படிங்கிற பிரிவு. அது என்னங்க தாந்திரீகம் அப்படின்னா, சில விதமான ஜாலங்களை செய்கிறது தான் தாந்திரீகம். இப்போ சுவாமிக்கு எலுமிச்சை மாலை சாட்டுறோம், அது ஒரு வகையான தாந்திரீகம். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி கும்பிட்றோம். இப்போது நீங்கள் இப்போ ராகு தோஷம் நீங்கணும் அப்படின்னா 21 தீபம் ஏற்றி நம்ம கும்பிட்றோம், அது ஒரு வகையான தாந்திரீகம். இந்த மாதிரி எண்ணற்ற முறையில் இறைவனுக்கு செய்கிற சடங்குகள், பூஜைகள், இது பேர் தான் தாந்திரீகம். இதுக்கு மந்திரம் தேவையில்லை, யந்திரம் தேவையில்லை, மூலிகை தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. சில வழிமுறைகளை பயன்படுத்தி அதை நம்மளோட அந்த காரியத்தை சாதிச்சுக்கிறது தான் தாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு பிரிவாக வருது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தாந்திரீகத்தில் மிக முக்கியமான ஒரு பிரிவு என்னென்னா, நேரங்களை வைத்து, காலநிலைகளை வைத்து நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை எளிமையாக தீர்க்கலாம். நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஹோரை அப்படின்ட்டு சொல்லுவேன். ஒரு பழமொழியே இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஹோரை அறிந்தவனோடு மோதாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, உங்கள் கேலண்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி திருப்பி பாருங்கள், ஹோரை அட்டவணை அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரமும், மொத்தம் 24 மணி நேரம், அதில் ஒவ்வொரு 1 மணி நேரமும் எந்தெந்த கிரகங்கள் ஆளுகை செய்யும் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் காலையில் 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளே சுக்கிரன் ஆளுகை செய்யும் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற கிரகங்கள், இப்படி 24 மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தன்னுடைய ஆளுகையை செய்யும். சரிங்க, அதனால் நமக்கு என்னங்க பலன் அப்படின்னா, அந்த கிரகங்களுக்கான காரகத்துவத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கான காரியம் வெற்றியாகும். இப்போ உதாரணத்துக்கு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா, நிலத்துக்கான காரகர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் ஹோரையில் வாங்குங்க. இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் நீங்கணும், செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை கும்பிடுங்க. இந்த மாதிரி ஹோரை ரகசியம், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு ஆகும், அந்த காரியங்களை நாம் எப்படி செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொண்டால் ஹோரை ரகசியம்னு அதுக்கு பேர். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளால் சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது. இது ஜோதிடத்தின் ஒரு பகுதி ஹோரை அப்படிங்கிறது. அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு காலம். ரெண்டாவது, பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. 5 பறவைகள், 5 பூதங்களை குறிக்கிற 5 பறவைகள் ஒரு நாளில் 5 நேரங்களிலே ஆட்சி செய்யும். இந்த 5 நேரங்களில் ஆட்சி செய்யும்போது அதனுடைய நிலைமை, அது உயிர்ப்பித்து இருக்கா, தூக்க நிலையில் இருக்கா, சாவு நிலையில் இருக்கா அப்படின்ட்டு நாம் அறிஞ்சு அதற்கான காரியங்களை செய்யும்போது அது வெற்றியாகும். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது ஒரு பெரிய பிரிவு. அது ஒரு கடல் மாதிரி போனீங்கன்னா அவ்வளவு அதிசயங்கள், அவ்வளவு ஆச்சரியங்களூட்டும் விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். இதுவும் ஜோதிடத்தின் ஒரு பிரிவு தான், பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ட்டு அது பேர். இதை தொடர்ந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலங்கள், இந்தந்த காலம் அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காலம் கேலண்டரில் பார்ப்போம். நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை, இதுவும் காலங்கள். இந்தந்த காலங்களில் என்னென்ன செய்யலாம், ராகு காலத்தில் என்ன செய்யலாம், யமகண்டத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, குளிகையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, இப்படியான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அற்புதமான பலன்களை நாம் அடையலாம். இதில் மிக முக்கியமான ஒரு நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய, அனுதினமும் அதிகாலை வரும் நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். இன்னும் சரியாக சொல்லணும்னா 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இடைப்பட்ட இந்த 1.5 மணி நேரத்தை, அதிகாலை வரும் இந்த 1.5 மணி நேரத்தை நாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். சில குருமார்கள் 6 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஆனால் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள். இந்த டைமை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். சார், இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாம் இருக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இல்லாததே இல்லை. சகல தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வானில் வலம் வரும். வான்மண்டலத்தில் தெய்வங்கள் வலம் வரக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு இறை வழிபாட்டில் ஈடுபடுங்க, தியானத்தில் ஈடுபடுங்க, புதிய கலைகளை கற்றுக்கோங்க, அதே மாதிரி நடைபயிற்சி செய்யுங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, பால் காய்ச்சுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பிரம்மனினுடைய காலம். அதாவது
மும்மூர்த்திகளில் முதன்மையானவர், படைத்தல் தொழிலை செய்பவர் அப்படின்னா பிரம்மன். அவருடைய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த முகூர்த்தங்கள் அப்படிங்கிறச்ச நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏன் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பிரம்ம முகூர்த்தத்தை தொடர்ந்து வரக்கூடிய முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தத்தின் பலன்களை பெற்றிருக்கும். இப்படிங்க, பிரம்ம முகூர்த்தத்தை தொடர்ந்து வரக்கூடிய முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தத்தின் பலனை பெற்றிருக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா சமுத்திர முகூர்த்தம் அப்படின்ட்டு அதனோட பேர். சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டது 29வது முகூர்த்தமாக வரும். அடுத்து வரக்கூடிய முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சமுத்திர முகூர்த்தம் அப்படின்ட்டு அடுத்து வர முகூர்த்தத்தை நாம் சொல்கிறோம். 30வது முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் அப்படின்ட்டு. அந்த 6 மணியோட, அதாவது சூரியன் உதயமாகிற நேரத்தோட அந்த முகூர்த்தம் கம்ப்ளீட்டாக நிறைவு பெறுது. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் இருக்குது. அதில் இறுதியான 2 முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம் மற்றும் சமுத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து முதல் முகூர்த்தம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது ருத்ர முகூர்த்தம் அப்படின்னுட்டும், அதை தொடர்ந்து ஆகி முகூர்த்தம், மித்ர முகூர்த்தம், பித்ரு முகூர்த்தம், வசு முகூர்த்தம், வராக முகூர்த்தம் அப்படின்ட்டு முகூர்த்தங்கள் பட்டியல் இருந்துகிட்டே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மொத்தம் 30 முகூர்த்தம். சரிங்களா? இதில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஏன் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருவர் நீராடினால் கங்கையில் நீராடிய பலனை பெறுவார்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எதை ஒருவர் செய்தாலும் அவர்கள் அதில் வெற்றியடைவார்கள். அவர்களுக்கு அது விதி பிராப்தமே இல்லை அப்படின்னா கூட. இப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அரசு வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு ஒருவர் நம்ம இடத்துல ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரார் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுட்டு சூரியனை வச்சு தான் சொல்லுவோம். 10ஆம் இடமும் சூரியனும் தொடர்பில் இருக்கும் பொழுது தான் அரசு வேலை சாத்தியப்படும். அப்படி 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பில் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்தால் போதும். 10ஆம் இடத்த அதிபதி பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாலும் அது, அல்லது 10ஆம் இடத்த அதிபதி சூரியனோட சாரத்தில் இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட, இல்லை சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான அமைப்பு சூரியனும் 10ஆம் இடமும் ஏதையாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அரசு வேலை உண்டு, முயற்சி செய்தால் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நண்பர்களுடைய ஜாதகத்தை பார்க்குறச்ச அப்படி ஒரு தொடர்புகள் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கான கல்வியை தினமும் படிங்க. என்னென்ன படிக்கணுமோ, என்னென்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும் முயற்சி உங்களுடைய விதியில் எழுதப்படவில்லை என்றாலும் அது வெற்றியாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தா அரசு வேலை, அதாவது அரசு வேலை கிடைக்கணும்னு நினச்சி நீங்கள் படித்தா அரசு வேலையில் வெற்றி அடைவீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தொழிலை தொடங்குறீங்க அல்லது ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி. அதனால தான் எல்லாரும் தேடி 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 போய் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாமே செய்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணுறோம் பிரம்ம முகூர்த்தத்தில்? இன்கேஸ் அந்த 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 தம்பதியர்களுக்கு அந்த திருமண யோகம் இல்லை அப்படின்னா கூட பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணால் அந்த திருமணம் நல்லா இருக்கும், வெற்றி அடையும், சக்ஸஸ் ஆகும், லைஃப் லாங் நல்லா ஹாப்பியாக நல்ல சேமமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பிரம்ம முகூர்த்தம். இப்படி பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு பொக்கிஷ நேரம். இட்ஸ் கிஃப்டட் டைம், காட் கிஃப்டட் டைம் அப்படின்ட்டு பிரம்ம முகூர்த்தத்தை நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நீங்கள் செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால், காமாட்சி அம்மா விளக்கில் நெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பலகையிலையோ அல்லது தரையில் துணி விரித்து அது மேலேயோ உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு ஸ்ரதையோட உங்களுக்கு என்ன வேணுமோ, சார் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தகுதியானவரானு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் அரசு வேலை கிடைக்கணும்னு வேணுன்னா நீங்கள் அரசு வேலைக்கு தகுதியானவரா, அதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கீங்களான்னு பார்க்கணும். சும்மா விளையாட்டுக்கு பண்ணக்கூடாது. நீங்கள் உண்மையாலுமே அதுக்கான ப்ராக்டிஸில் இருக்கீங்க, அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு அது கிடைக்குன்னு ஒரு
10 நிமிஷம் டெய்லி வேண்டுங்க சார். சார் 90 நாள் இதை செய்யுங்க. எந்த விஷயத்துக்கும் சரி, இதான் கல்விங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எந்த விஷயத்தையும் சரிங்க, தொடர்ச்சியாக 90 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயமாக கை கொடுக்கும், வெற்றி அடையும். சில நேரங்களில் பெண்கள் சொல்லுவாங்க, சார் தீட்டு காலம் ஆகிடுச்சு, நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்ற வேண்டாம், மற்றபடி பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்துட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் பிரார்த்திக்கலாம். இதுக்கு தீட்டோ அது சடங்கோ சம்பிரதாயமோ கட்டுப்பாடுகளோ விதிமுறைகளோ எதுவும் கிடையாது. குளிச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டும் இந்த வழிபாட்டுக்கு தேவைங்கிறதுனால குளிச்சுட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். அசைவமே சாப்பிட்ருந்தா கூட குளிச்சுட்டு, முன்னாடி நாள் அசைவம் சாப்பிட்டேங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கூட செய்யலாம், தப்பே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் அனைத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புத நேரம். இந்த நேரத்தோட மகத்துவத்தை மனிதர்களாகிய நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இதனுடைய மகத்துவத்தை சரிவர புரிஞ்சுக்கிறதில்ல, தெரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகிட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த கஷ்டமே வேண்டாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன வேணுமோ 90 நாள் கேளுங்க, அது கட்டாயம் கிடைக்கும். பல பேர்த்துக்கு 10 நாளில் கிடச்சிருக்கு, 20 நாளில் கிடச்சிருக்கு, ஒரே நாளில் கூட கிடச்சிருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட் அவர் வேலை இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கண்ணே, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணார். அன்றைக்கி ஈவினிங்கே வேலை வந்து எனக்கு கிடச்சிருச்சுங்க. நான் ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், அதில் நீங்கள் வந்து செலக்டட் அப்படிங்கிறாங்க, சந்தோஷங்க அப்படின்னார். என்கிட்ட சொன்னார், ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு. ஏன்னா பல பேருக்கு அவங்களுடைய நேரத்தை பொறுத்து, விதியை பொறுத்து, அதாவது விதியை மாற்றும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இருந்தாலும் அவங்களுடைய பிராப்தம் நல்லா இருந்ததுன்னா சீக்கிரமாக அமையும். இப்போ உங்களுக்கு விதியில் நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்குது அப்படின்னா இதை செஞ்சிங்கன்னா டக்குன்னு கிடச்சிக்கும், உடனே கிடச்சிக்கும். ஒருவேளை விதியில் அப்படி எழுதப்படலைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு, அதாவது 90 நாள் சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே கட்டாயம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கும், கட்டாயமாக கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய விதிப்படி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சீக்கிரம் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தாமதமாக கிடைக்கும். பட் அதுக்கான முயற்சி செஞ்சிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். அனுகிரகம் இல்லைனாலும் கிடைக்கும். வள்ளுவரே சொல்லியிருக்கார் இல்லையா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி செஞ்சிங்கன்னா விதி, அதாவது தெய்வத்தோட விதியில் இல்லைன்னாலும் உங்களுக்கான அந்த பிராப்தம் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தினுடைய பலன்களை அறிந்து கொண்டீர்கள். கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.